ஒரு 19 வயசு பையன் வருஷத்துக்கு 83 lakhs வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கான். அவன் காலேஜ் கூட போனது கிடையாது. ஈவன் அமேசான், கூகுள் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கூட அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு, அதிகமான ஜாப் செக்யூரிட்டி இருந்தாலுமே அதை குவிட் பண்ணிட்டு ரிமோட் ஜாப்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அஃப்கோர்ஸ் பேக்கேஜ். ஈவன் 1 year எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் ரிமோட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 1.5 crore per annum வரைக்கும் எடுக்க முடியும். 1.5 lakh இல்லை, 1.5 crore per annum. சீம்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஃபிஷி, ரைட்? ஸ்கேம் மாதிரி இருக்குல்ல, பட் தட்ஸ் நாட் அ ஸ்கேம், தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நீங்கள் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு 1 lakh பேக்கேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் அப்படின்னா அவங்க அந்த 1 lakhக்கு 10 lakh 15 lakh வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் பேஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வாங்கி அதை நம்ம ரிசோர்ஸ் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அங்கே திருப்பி அந்த ப்ராஜெக்ட்டை கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் அவங்க பீப்புள் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்மளுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு யூஎஸ்ல நியூயார்க் சிட்டியில் போய் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக பர் மந்த்துக்கு ஒரு 5 lakh 6 lakh இருந்ததுனால நீங்கள் ஒரு லோ டு மிடில் லெவல் ஆஃப் ஒரு லைஃபையோ நீங்கள் லீட் பண்ண முடியும். பட் அந்த 3 lakh 5 lakh இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாப் சிட்டி மும்பையில் இருந்தால் கூடமே ஒரு அபோவ் ஆவரேஜ் லெவல் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் லீட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் இது வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பர்சன் அவங்க பண்ணுற ஒர்க்னால கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணும்போது கூகுள், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பீப்புளுக்கு பேக்கேஜ் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. சேம் லெவலில் ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான பேக்கேஜை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இந்த ஒரு ஆவரேஜ் நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஜாபை குவிட் பண்ணிட்டு ரிமோட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா அங்கே மூவ் ஆகுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரிமோட் ஜாப் அப்படிங்கிறனால அவங்க எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். 1 year வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இந்தியா போர்டு அடிச்சிச்சு, நான் வந்து யூஎஸ் போகணும்னு நினச்சாங்கன்னா யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் யூஎஸ் போர்டு அடிச்சிச்சு, நான் வந்து பேலி போகணும், இல்லை வந்து தாய்லாந்து போனோம் அப்படின்னா யூ கேன் கோ தேர் அஸ் வெல். இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஜாப்ஸ் அதிகமானால பேலியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் அப்படிங்கிற கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நாமளும் 1000 2000 ஒரு ஹோட்டல் வந்து பர் டேக்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இப்போ 10,000 வரைக்கும் போயிட்டு இருக்கதான் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகமாக டிமாண்டை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் நோமாட்ஸ் தான். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் நோமாட்? இந்த மாதிரி ரிமோட் ஜாப்ஸில் வந்துட்டு ஒரு இடம் இல்லாமல் மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு கண்ட்ரி போய் ஒர்க் பண்ணுறாங்க, வேற ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் டிஜிட்டல் நோமாட்ஸ். ஸோ கேட்கும்போது ரொம்ப கூலாக இருக்குது ப்ரோ, ஸோ நான் இந்த மாதிரி தான் ஜாப் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஈஸி. அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் தட்ஸ் நாட் மீன் இட்ஸ் நாட் பாசிபிள் கம்ப்ளீட். நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாபை எடுக்க முடியாது திங்க் பண்ணிங்கன்னா that's completely wrong. If you work hard and proper plan பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா you can get that job of course. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். அந்த மாதிரி நீங்கள் ரிமோட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ணணும், அண்ட் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து ரிமோட் ஜாப்ஸ் அதிகமாக அவைலபிளாக இருக்குது, அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ without wasting time, let's get into the video. This is abin, software engineer. Welcome to my channel. First topic, ஒரு ஃப்ரெஷராக இந்த மாதிரி ரிமோட் ஜாப்ஸ் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும், எந்த மாதிரி அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து ஒரு 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், இல்லை 4 விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அடிஷ்னலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டூ தட் வில் பி அ கிரேட் திங். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் லைக் அன் இன்டர்ன். ஸோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் இன்டர்னாக வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நிறைய பேர் இருக்கிற தாட் என்னன்னா இன்டர்ன்ஷிப்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ, எனக்கு வந்து ஸ்கில் கிடைச்சாலுமே இன்டர்ன்ஷிப் கிடைக்க ரொம்ப கஷ்டம், ஜாப் வந்துட்டு கிடைக்கவே மாட்டேங்குது, ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது, ஸோ இதில் இன்டர்ன்ஷிப் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பை ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ நான் லாஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு வியூஸே போகல, பட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நானும் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்க்டின்ல போய்ட்டு அந்த கம்பெனியில் போய் நீங்கள் அந்த ஹெச்ஆர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இதில் நிறைய வேஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது எந்தெந்த வேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீட்டெயிலாக இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் வாட்ச் தட் வீடியோ, தட்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அதுக்காக நானும் நிறைய ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இஃப் யூ வாண்ட். பிஃபோர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஸ்கில் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில்லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த ஸ்கில்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களை நீங்கள் வேறு ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மில் லைக் வந்து GitHub இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதில் வந்து ஒரு ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா யூ வில் கெட் அ ஹை சான்ஸ் டு கெட் அன் இன்டர்வியூ. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய கம்பெனிலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு
குவாலிட்டியான ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வந்து தேவைப்படுவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு என்ன டிகிரி இருக்கு, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனா இருந்தாங்க. அவங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ல ரொம்பவே வந்துட்டு வொர்த்தியான ப்ராஜெக்ட்டா இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு பாருங்க. அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு பாருங்க. அண்ட் ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி அதுல ஒரு நல்ல ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்கில் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதுல இருக்க பீப்புள்ட்ட நெட்வொர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க. இப்போ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போறீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் உங்க நெட்வொர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு டைரக்டா ஒரு போஸ்ட் அவங்க போடுறாங்க அப்படின்னா, அதை நீங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, தட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு கெட் அன் இன்டர்ன்ஷிப். ஒன்ஸ் நீங்க இன்டர்ன்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மேபி அந்த கம்பெனில ரிமோட் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க பிளேஸ் ஆகலாம். இல்ல அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சு நீங்க ரிமோட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிமோட் ஜாப்ஸ் இருக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இம்ப்ரூவ் அ நெட்வொர்க். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் வந்து பண்றதில்ல என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப். ஸோ நிறைய பேர் இப்போ எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈவன் நானும் வந்து என்னோட காலேஜ் டேஸ்ல திங்க் பண்ணேன்னா, நம்ம ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் நாட் இனஃப். நம்ம வேற வேல கூட ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு ஸ்கில் உங்கள்ட்ட இருக்கு. லைக் நீங்க வந்து ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இருக்கீங்க. இல்ல வந்து உங்களுக்கு வெப்சைட் நல்லா கிரியேட் பண்ண தெரியும். இல்ல ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா, கிரியேட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஆப் கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா, எந்த இடத்துல பிசினஸ் டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப் கிரியேட் பண்ணி அதிலே நீங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஆப்ஷனா வச்சுட்டு, அதிலே நீங்க என்னென்ன விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க ரியல் டைம்ல கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது இன்கேஸ் உங்க பிசினஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, யூ வில் பிகம் லைக் நெக்ஸ்ட் ஜெப்டோ சிஇஓ. அவருக்கு வந்து ஒரு 19 இயர்ஸ்லயே ஜெப்டோ ஆப் கிரியேட் பண்ணி ஹி ஏர்னிங் லைக் மில்லியன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீ ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனாலுமே அட்லீஸ்ட் யூ காட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நம்மளும் ஸ்டார்ட் அப் தான் பண்ணியிருக்கோம். இவர் ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது, உங்க ஸ்கில்லும் அந்த இடத்துல ப்ரூவ் ஆகும். நான் ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான பெர்சன் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கன்ஃபார்மா நீங்க ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு ப்ராப்பரான சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கான ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் மினிமல் பிரைஸ். லைக் ஒரு 10,000 இருந்துச்சுன்னா அப்படின்னா, இஃப் யூ நோ ஹவ் டு கோட், நீங்க அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அதை நீங்க ப்ளே ஸ்டோர்ல இருந்து iOSலயே வந்துட்டு நீங்க லான்ச் பண்ண முடியும். ஸோ லான்ச் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கெட்டிங்க்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர, அதை கிரியேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு மணி அப்படிங்கிறத நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அண்ட் அதுக்கான பேக் அண்ட் சிஆர்எம் நீங்க கிரியேட் பண்ண ஒரு டீம் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கனெக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப வந்துட்டு கம்மியான பிரைஸ், ஈவன் ஃப்ரீல கூடமே சிஆர்எம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் நாட் தட் மச் ஹார்ட். ஸோ ட்ரை டு திங்க் இன் தட் வே ஆஸ் வெல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ரிமோட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்லுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அந்த ஜாப் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், இல்லை எந்த ஜாப்க்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஒரு பேஷன் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஷோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, யூ டெஃபினெட்லி கெட் அ ஜாப். பிகாஸ் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, இது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஈஸியாக அந்த ஜாப்பையும் எடுக்க முடியாது. If you're strong in one skill and if you got interest on the same thing, you definitely get a job. லைக் எனக்கு வந்து டிசைனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது, நீங்கள் டிசைனிங்கை லேர்ன் பண்ணிவிட்டு, அது டிமாண்ட் இருக்கோ இல்லையோ அதை லேர்ன் பண்ணிவிட்டு, அதை எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் யூ கேன் கெட் அ ஜாப் வித் அ குட் பேக்கேஜ். பட் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்துட்டு டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, பட் டிசைனிங்கில் அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கான சில விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல என்னோட கிரியேட்டிவிட்டியே இருக்காது. ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் கிரியேட் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணியிருந்ததை நான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருந்தாலுமே அந்த கிரியேட்டிவ்னஸ் இல்லாதனால ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரீச் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண பீப்புள் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்க பீப்புள், அவங்கள ரீச் பண்ணி நான் எனக்கு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கூட நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ண, எனக்கு எது பேலாம் பண்ண வேணாம், நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன், என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஹையர் மீ அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மூலியமா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்க ஸ்கில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ட்ரை டு டூ தட் இன் தட் வே. அண்ட் செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ண போறோம், ஒரு ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்க போறோம் அப்படின்ட்டு
ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துருவோம். அண்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி வேற ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கில் நம்ம ஸ்ட்ராங்காகவே ஆக மாட்டோம். இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை என்னோட காலேஜ் டேஸில் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும், நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுவேன். அது வந்து ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணாமல் அப்படியே வேற ஒரு ஸ்கில்லுக்கு வந்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சே தவிர எனக்கு ஒரு ஸ்கில்ல ப்ராப்பரான நாலேஜ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகல. அது எனக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ கூட நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலேஜில் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற லெவலோட அட்லீஸ்ட் ஒரு 20-30% வந்து அதிகமான லெவலில் தான் இருந்திருப்பேன். ஸோ டோன்ட் டூ த மிஸ்டேக். உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். கன்ஃபார்மாக ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா you'll get that fortune. And third option என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டிஸ்க்ளைமர். ரிமோட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப் ஸ்டைல். பட் எனக்கு ரிமோட் ஜாப் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், நார்மல் ஜாப்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தட்ஸ் ரியலி a பிக் மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ட்ரை ரிமோட் ஜாப் as a பேக்கப். ஸோ ரிமோட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அன்டில் தான் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. நான் வந்து ரிமோட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேரலாக எனக்கு வந்து வேற ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை தட். அண்ட் அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பேரலாக நீங்கள் ஒரு ஜாப் வந்து ரிமோட்டில் ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா that will be a great way of approach. And ரீசெண்டாக என்னோட கொலீக் கூட இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஜாப் எடுத்து சிங்கப்பூரில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவர் கூட ஒரு பாட்காஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு 1K லைக் மேலே போணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஐ டூ a podcast with him. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் MNC கம்பெனி போயிட்டு அவர் மல்டிபிள் ஜம்ப்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு அதர் கண்ட்ரியில் ஜாப் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வந்து கன்ஃபார்மாக போஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ ரியலி வாண்ட் தட் பாட்காஸ்ட் ஜஸ்ட் give like to this video. And இந்த மாதிரி ரிமோட் ஜாப்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து lemon.io, ரிமோட் ஓகே, ரிமோட்டிவ், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அண்ட் ஆப்வியஸாக வந்து லிங்க்டின். இது இல்லாமல் சில பிளாட்ஃபார்ம் வந்து ஏஜென்சியுமே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துட்டு இருக்கும், மந்த்லி சேலரி. ஸோ அது எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது, டியூரிங் அண்ட் டோபால். And இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And if you got any doubts you can reach me in Instagram abin official 2020. So thanks for watching this video. See you next video. Bye.